இதில் தாளிப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மசாலா அதிகமாக சேர்க்கலன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து இப்படியே நம்ம சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சரவண பவன் ஹோட்டலில் எப்படி ஒரு வெஜ் குருமா டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எண்ணெயே இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா பண்ண போகிறோம். ஸ்பைசஸ் அதிகமாக இல்லாத அதே நேரத்தில் ஹோட்டல் டேஸ்ட் மாறாமல் வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த குருமாவை வந்து நம்ம பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டுக்கலாம். இதை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நான் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பீன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நீளமான கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் வச்சு மீடியமில் ஒரு விசில் வச்சு அதில் இருக்கிற ப்ரெஷர் போன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து திருவன தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே நான் பாதி வெங்காயம் வேக வைக்கக்குள்ள போட்டிருக்கேன். இந்த பாதி வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ பொடியை நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆ நறுக்கி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை ஒரு 5-6 இலை எடுத்துக்கிறேன். நான் இது கூட அரைக்கிறதுக்கு முழு முந்திரி நான் 6 எடுத்திருக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேன். ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக சேர்க்கவே இல்லை, ஒரே ஒரு சின்ன பட்டை தான் சேர்த்திருக்கிறேன், 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்திருக்கேன். நம்ம நினைச்சுப்போம் ஹோட்டல்ல அதிகமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணா நம்ம குருமா நல்லா டேஸ்டா வரும்னு. இல்ல, ஹோட்டல்ல அதிகமா வந்து ஸ்பைசஸ் அதிகமா ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்பைசஸ் எவ்வளவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு குருமா ரொம்ப டேஸ்டா வரும். அதனால நான் வந்து ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணல. ஒரே ஏலக்காய் வந்து நம்ம அதிகமா சேர்த்தா நம்ம குருமாவோட டேஸ்டே மாறிடும். அதனால ஒரே ஒரு ஏலக்காய் தான் நான் எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இது மட்டும் போதும் இந்த குருமாவுக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயத்தையும் இஞ்சியும் வந்து நம்ம பொடியை நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்தது என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் நம்ம வேக வச்ச காய்கறியை வச்சுருக்கோம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். வேக வச்ச காய் கூட நம்ம இந்த மசாலாவை சேர்த்துருக்குறோம். இது நல்லா வந்து கட்டியாக வந்ததுன்னா நமக்கு வந்து வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயே இல்லாத செய்கிறதுனால ரொம்ப இது ஹெல்த்தியான குருமா. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் கட்டியாகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தேன். இப்போ இந்த மசாலா அரைச்சி ஊற்றுனதுனால அதுக்கு தேவையான அளவு 2த்தையும் சேர்த்ததுனால தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளிப்பு வேணுன்றவங்க வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். ஆனால் நம்ம தாளிப்பு வேணாம், எண்ணெயே நம்ம யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க இப்படியே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. அப்படியே ஹோட்டல் ஸ்டைலுக்கு இருக்கு, அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது. இது ரொம்ப சுவையாகவும் இருக்குது. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு சுண்டினோடனே நம்ம லேசாக வந்து கொத்தமல்லி தூவி நம்ம நிறுத்திக்கலாம். இந்த குருமா வந்து ரொம்ப நேரம் ஆகாது, வேக வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும், கட் பண்ணுறதுக்கும் வேக வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகுமே தவிர சீக்கிரமாக இது ரெடி ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் இந்த குருமாவை. சில பேருக்கு வந்து ஆயில் அதிகமாக சேர்த்துக்க வேணாம், சில பேர் வந்து நம்ம டயட்டில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். எண்ணெயே இல்லாதனால இருக்கிறதுனால ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அவங்க. இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயே இல்லாத ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. அதிகமாக ஸ்பைசஸ் கிடையாது, டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.